ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வர்ணாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க சீக்ரெட் டிராமாவோட 4th பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோனை பழி வாங்கணும்னு ஹீரோ அவளை நெருங்கும் போதெல்லாம் பழி வாங்கலான்னு அவளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா அமைஞ்சுது. அதுக்காக அவ பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சுட்டான்னு நினைச்சுக்காதீங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப கஷ்டப்படுறதுனால உதவி செய்யற மாதிரியும் இருந்துச்சு. அதே சமயம் அவகிட்ட இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி பண்ண மாதிரியும் தெரிஞ்சது. இந்த தோகன் நாளுக்கு நாள் நிறம் மாத்திட்டே இருக்கான். சந்தர்ப்பவாதிம்பாங்கல்ல, அந்த பட்டம் இவனுக்கு நல்லாவே பொருத்தமா இருக்கு. ஆனா அந்த சந்தர்ப்பம் எல்லா சமயத்திலயும் அவனுக்கு சாதகமா இருக்குதா என்னங்கிறத இனி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹிரின் நேக்காவை பார்த்திருந்திருப்பாள்ல. அவ இருந்துட்டு, நான் சாமுக்கு ஆபத்து வரணும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஏன்னா ஒரு மருந்து அவனுக்கு கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. அப்பவும் நான் கேட்டேன், இந்த மருந்துனால அவனுக்கு எந்த ஆபத்தும் வராதுல்லன்னு. அவங்க தான் சொன்னாங்க, சில சிம்டம்ஸ் மட்டும் ஸ்கின்ல தெரியும். அவனுக்கு அப்படி ஆனதுமே வெளியில கொண்டு வந்து அவனை நாங்க ட்ரீட் பண்ணி பழைய மாதிரி மாத்திடுவோம். இது ஜஸ்ட் ஜியாங்கோட பரவலை கேன்சல் பண்றதுக்காக மட்டும் தான் சொன்னாங்க. ஏன் ஜியாங், உனக்கு யாரும் விரோதிகள் இருக்காங்களா? நீ வெளியில வரக்கூடாதுன்னு திட்டம் போட்டுதான் இதை பண்ணிருக்காங்க. உனக்கே நல்லா தெரியும் ஜியாங், ஜெயில் வாழ்க்கை மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும். அதுல இருந்து ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்குமே தான் ஒரு நப்பாசையில நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் மன்னிச்சிருன்னு அழுகவும் தான் ஹீரோனுக்கு ஒண்ணு புரிய வருது. ஜெயிலுக்குள்ள வந்து இப்படி ஒரு வேலையை பண்ண முடியும்னா கண்டிப்பா அது ஒரு பவர்ஃபுல் சைடா தான் இருக்கணும். முன்ன ஹீரோ கூட ஜெயிலுக்குள்ள ஹீரோனை வந்து மீட் பண்ணியிருந்திருப்பான். அதுவும் இவ வெளியில போகணும்னு நினைச்சப்ப கூட அந்த கதவு லாக் ஆயிருந்துச்சு. அவன் மிரட்டி பேசி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கதவை ஓபன் பண்ணி விட்டாங்க. அவன் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருப்பான், நான் எந்த வழியை அனுபவிக்கிறேனோ அதே வழியை நீயும் அனுபவிக்கணும்னு இருப்பான். இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தோகன் என்ன சொல்லியிருந்திருப்பான், அவன் அந்த கேஸ் இன்னமும் முடிக்கல, நம்ம 2 பேரையும் வச்சு இன்னும் விளையாடிட்டு இருக்கான், அவனை நம்பாதான் இருப்பானா? சோ ஒருவேளை இதெல்லாம் பண்ணது மின்ஹியூக்கா தான் இருக்குமோ? சில சமயங்கள் அவன் செஞ்ச உதவி அந்த சமயத்துல உதவி மாதிரி இருந்தாலும் இப்போ அதெல்லாம் தன்னை அவனோட கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கணுங்கிறக்காக அவன் பண்ண பிளே மாதிரி தெரியுது. அப்படியே தன்னோட குழந்தைக்கு அந்த மின்ஹியூக்கால தான் ஆபத்து வந்துருந்துச்சுனாலும் அவன்கிட்ட என்னன்னு போய் நியாயம் கேட்கிறது? தான் எதுக்குமே கையாளாகாதவங்கிற மாதிரி ஃபீல் பண்றா. ரொம்ப நேரமா இதை பத்தி யோசிச்சுட்டு அவ குடோனுக்கு வரவும் அவளுக்கு ஆப்போசிட்ல கார்ல இருந்து ஹீரோ இறங்கி வந்து, சப்ஸ்டியூட் ஏன் நைட்டு வீடு திரும்பதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? யாரையும் சந்திச்சுட்டு வரையாங்க? நான் உங்கள்கிட்ட கடன் பட்டிருக்கேன் தான், அதுக்காக நான் என்ன பண்றேன், யாரை சந்திக்கிறேன் அப்படின்னு என்னை பத்தின ஒவ்வொரு டீடைல்ஸையும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. உங்க கடனை நான் ஏமாத்த மாட்டேன்னு வெறுப்பாவும் கோவமாவும் சொல்றான். முன்ன அவனை பார்த்தா பயம் இருக்கும், அவனுக்கு நம்ம தப்பு செஞ்சிருக்கோங்கிற குற்ற உணர்ச்சி இருக்கும். சரி, நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்கான்னு நன்றி உணர்ச்சியை கூட காட்டியிருப்பா. இப்ப வார்த்தைகள்ல கோபத்தை மட்டும் காட்டவும் என்னடா இந்த சப்ஜெக்டுக்கு திடீர்னு உயிர் வந்துருச்சுன்னு அதிர்ச்சி ஆயிடுறான். தோகன் ஹீரோ அனுப்பிச்சு வச்ச போட்டோவை பார்க்கவும் நம்மள வச்சு என்ன விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு அவனுக்கு மண்டை பிச்சுக்குது. என்ன பண்றான், ஹிட் அண்ட் ரன் கேஸ் விசாரிச்சார்ல போலீஸ், அவரை போய் மீட் பண்றான். அவர் இருந்துட்டு இந்த சமீப காலத்துல இவங்க கூட நல்லாவே ஃப்ரெண்ட் ஆயிட்டாருக்கு. இந்த கேஸ் முதல்ல எப்படி ஸ்டேஷனுக்கு வந்துச்சுன்னா மின்ஹியூக் சாரோட டிடெக்டிவ் மூலமா தான். அவங்க ஆல்ரெடி இந்த கேஸை பத்தி நிறையவே விசாரிச்சு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. அது மூலமா தான் நான் விசாரணையவே ஆரம்பிச்சேங்கிறாரு. அந்த டிடெக்டிவ் எது வரைக்கும் உண்மையை தெரிஞ்சிருப்பான். இந்த கேஸ் திரும்பவும் இன்னும் ரொம்ப அலசி ஆராயணுங்கிறதுக்காக இவன் அவசரமா அவனோட லீகல் ஆபீஸ்க்கு போறான். ஒர்க்கிங் டைமே முடிஞ்சிருச்சு. அங்க இன்சார்ஜுக்கு இருக்கிற வந்துட்டு, சார் உங்களை இங்க அலோவ் பண்ண முடியாதுங்க, உங்க பையன் கே குரூப்ல வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கதா சொன்னீங்கல்ல, அவன் வேலைக்கு நான் கேரண்டி. இப்ப நான் சில ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்க அவரும் சரின்னு சொல்ல ஒரு பென் டிரைவ்ல சுஜியோட ஆக்சிடென்ட் கேஸ காப்பி பண்ணிட்டு இருக்கான். அவன் கூட முன்ன ஒர்க் பண்ண சீனியர் ஒருத்தர் வந்துடுறாரு. என்ன தோகன், இந்நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் சிலது இங்கே விட்டுட்டு போயிட்டேன், அதை எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பவும் இவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்த சிஸ்டம்ல கேஸ் ஃபைல் ஓபனா இருக்கிறத காட்டுறாங்க. மேபி இவன் எதை செக் பண்றதுக்காக இங்க வந்தாங்கிறத சீனியர் பாத்திருந்தாலும் பாத்துருக்கலாம். தோகனோட ஃபர்ஸ்ட் டே ஒர்க்காக கே குரூப்புக்கு அவனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட கேபினுக்கு போனா அங்க ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கான். வாங்க லாயர் ஃப்ரெண்ட், எப்படி நான் அன்னைக்கு உங்களுக்கு அனுப்பிச்சு வச்ச கிஃப்ட் உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தி இருக்கும்ல? நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நாங்க ஒன்னும் பயந்து இந்த பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கல. சோ கம்பெனில வாங்க போற சம்பளத்துக்கு கம்பெனிக்காக மட்டும் உழைச்சிங்கன்னா போதும். அப்புறம் சோஃபி உங்க பாஸோட ஃபியான்சி, அதை மறந்துடாதீங்க. உங்களால உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டையே ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல இருந்து காப்பாற்ற முடியல, நீங்க இதுக்கு அடுத்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க, வந்தமா வேலையை பார்த்தமான்னு போயிட்டு இருங்க அப்படின்னு அவன் தோல்ல தட்டி அட்வைஸ் பண்ணிட்டு போறான். தோகனுக்கு அப்படியே எரிச்சலா இருக்கு. இவன் என்னதான் நம்மள வச்சு பிளே பண்றானே புரியல. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் கே ஹோட்டலுக்கு வந்து அங்க உள்ள ரிசப்ஷன்ல ஒரு என்வலப் கொடுத்து, இது உங்க பாஸ் கிட்ட கொடுத்துருங்க, என் பேர் சொன்னீங்கன்னா அவர் இதை ரிசீவ் பண்ணிக்குவாருன்னு இவ பேசிட்டு இருக்கவும் அப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் கூட மீட்டிங் அங்க வர ஹீரோ இவள நோட் பண்ணிடுறான். மீட்டிங் போறதா இல்ல இவ்வளவு போய் பார்க்க போறதான்னு யோசிச்சுட்டு பாதி தூரம் போறவன் திடீர்னு வேகாமா ரிசப்ஷன் ஓடி வந்து அங்க ஹீரோயினா காணும். ரிசப்ஷன்ல இருக்கிறவங்கள்ட்ட என்ன ஏதுன்னு கேட்கவும் அவங்க என்வலப்ப கொடுக்குறாங்க. இவன் ஓபன் பண்ணி பார்த்தா, நான் உங்களுக்கு பட்ட கடனை எவ்வளவு சீக்கிரம் அடைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துறேன், என் கையில எப்பெல்லாம் பணம் சேருதோ அது என்னோட தேவைக்கு இல்லாம என் கடனை அடைக்கிறதா இருக்கும். இப்ப கூட பாருங்க, இது நான் ஜெயில வேலை செஞ்சு சம்பாரிச்ச பணம், அத்தனையும் உங்களுக்கு கடனை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். மேற்கொண்டு இந்த கடன் விவகாரத்துல உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா மட்டும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கன்னு எழுதியிருப்பா. என்னாச்சு இவளுக்கு திடீர்னு நமக்கே ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டானு? எந்த பக்கமா போனுச்சு அந்த பொண்ணுங்க? சார் அவங்க கிளம்பிட்டாங்கன்னு சொல்லவும் இவனும் தலை தெரிக்க அவளை துரத்திட்டு ஓடுறான். ஆனா அவன் இவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி அங்க வந்து போயிடுறா. மீட்டிங் கிளம்பினவ மீட்டிங் வராம என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத சோஃபியும் அப்படியே பாத்துட்டு இருக்கா. எந்த மாதிரி விஷயத்துல இவன் ரொம்ப ஆர்வமா இருக்கான், எதுக்காக ஆர்வமா இருக்காங்கிறது இவனை விட அவளுக்கு நல்லா புரியுதுங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் குடோன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்
பண்ணவும் அவளுக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. வேணும்னே அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறா. 2-3 டைம் அவன் கால் பண்ணதுக்கு அப்புறமா தான் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க சாருங்க, என்ன சப்ஸ்டியூட் என்ன அவாய்ட் பண்றியா? நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், வேலை செஞ்சாதானே உங்க கடனை அடைக்க முடியும். எது இன்னைக்கு காலையில் நீ எனக்கு பணம் கொடுத்துட்டு போனியா அந்த மாதிரியா? இப்படி கொடுத்து என்னைக்கு நீ கடனை அடைக்க போற? நான் வேண்டாம் மாசம் மாசம் உங்களுக்கு மொத்தமா சேர்த்து கொண்டு வந்து கையில கொடுத்துட்டுமா? மாசம் மாசம் திடீர்னு ஒரு மாசம் கொடுத்துட்டு அடுத்த மாசம் நீ காணாம போயிட்டேன்னா அதெல்லாம் வேண்டாம். நம்ம உன்னோட கடன் கான்ட்ராக்ட கொஞ்சம் மாத்தி எழுத வேண்டி இருக்கு. நீ நாளைக்கு ஹோட்டலுக்கு வந்துருங்க. நாளைக்கு என்னால உங்களை பார்க்க வர முடியாது. ஏன்? நான் தான் சொன்னேன்ல, கடன் விவகாரத்தை தவிர்த்து நான் பர்சனலா செய்ய போற எந்த விஷயங்களையும் உங்கள்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்ல. சப்ஸ்டியூட் நீ என்கிட்ட பேசுற தோரணை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி முடிக்கணும். அந்த பக்கம் அவ காலை கட் பண்ணிருக்கா. இவன் கோவத்துல போனை தூக்கி போட்டு அவன் அசிஸ்டன்ட் கூப்பிட்டு அவன் நாளைக்கு எங்க போறாங்கிறத பாத்துட்டு வந்து என்கிட்ட சொல்றதா அவன் வேலைன்னு சொல்லவும், அவனும் அதே மாதிரி ஹீரோயின் எங்க போறான்னு தெரிஞ்சுட்டு ஹீரோ அந்த இடத்துக்கும் கூட்டிட்டு வந்துடுறான். அவ எங்க வந்திருப்பானா, சுஜியோட அம்மாவோட மீன் கடைக்குதான். ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க வந்திருப்பாள்ல, அன்னைக்கு ஒரு நாள் அந்த சீன் முடியல, தொடர்ந்து அவ வந்துட்டு தான் இருக்கா. இன்னைக்கும் கூட அவ வந்து மன்னிப்பு கேட்டிருப்பா. ஆனா இவளை பாக்குறதுக்கு விருப்பம் இல்லாம அவங்க வீட்டுக்குள்ள இருந்துக்க வாசல்ல இருக்கிற மீனெல்லாம் எடுத்து இவ வியாபாரம் பண்றதுக்கு அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கா இவன்? ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க, பஸ் பிராய்ச்சிதம் தேடிட்டு இருக்காங்க. இதே நீ என்கிட்ட முதலே சொல்ல, நீங்க தான் அவங்க சம்பந்தமான எந்த இன்ஃபர்மேஷனையும் கொடுக்க வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, இங்க கொஞ்சம் பக்கத்துல வான்னு அவன் அவனோட நெத்தியில சுண்டி விட்டு, நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செஞ்சிருவியா? அப்படிதானே பஸ் நீங்க சொன்னீங்க. உன்னை வச்சுட்டு எனக்கு என்ன பண்றேனே தெரியல. நீ இவன் கார்ல இருந்து இறங்கி போய் ஹீரோயின் என்ன பண்றாங்கறத தூரமா வந்து பாத்துட்டு இருக்கான். அவ கூவி கூவி மீனை வித்துட்டு இருக்க, சுஜியோட அம்மாவும் ரொம்ப நேரமா உள்ள இருந்து பாப்பாங்க. அப்புறம் அவங்க பொறுக்க மாட்டாம வெளியில வந்து இவ கையில இருக்கிற மீனை வாங்கி அவங்க வெட்டி ஒரு கவர்ல போட்டு எடுத்துட்டு போய் சாப்பிடுங்கிறாங்க. இத்தனை நாள இவ மன்னிப்பு கேட்டுட்டு இருந்த போராட்டத்துக்கு அப்புறமா அவங்கள்ட்ட இருந்து கிடைச்ச ஒரு வார்த்தை, அது கோவமா சொல்லியிருந்தாலும் அக்கறையா சொல்லப்பட்டது. அதாவது அவங்க மனசுக்குள்ள என்ன தோணி இருக்குன்னா, இவ்வளவு தூரம் இந்த பொண்ணு வந்து மன்னிப்பு கேக்குதுன்னா அன்னைக்கு அந்த தப்பை இவ தெரியாம தான் பண்ணிருக்கும்னு அவங்க அவளை மன்னிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல வராங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு எப்படி இருக்கும்னா, சுஜியோட அம்மாக்கு தான் இவன் சுஜியோட லவர்னே தெரியாதுல்ல. நீங்க யாரு தம்பின்னு கேட்டப்போ நான் அவளோட ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லியிருந்திருப்பான். அதாவது நான் உங்க பொண்ணோட லவர்னு சொல்ற தைரியம் அவனுக்கு இல்ல. இல்லைன்னா அவங்க சட்டை பிடிச்சு கேட்பாங்கல்ல, என் பொண்ணு செத்து போனதுக்கு நீதான் காரணமானு. அப்படிப்பட்ட தைரியம் இவன் கிட்டயே இல்ல. ஆனா இவ்வளவு அவமானங்களையும் சந்திச்சுட்டு இவ மன்னிப்பு கேட்க வந்திருக்கானா, இவன் அவ்வளவு நல்லவளா? ஏன் இப்படி? எதுக்காக இந்த டிராமா? யாருக்காக இது? கேள்விக்கான பதில ஹீரோயின் கேட்டாதான் தெரிய வரும். சோ அவளை தேடி அன்னைக்கு நைட்டும் குடோனுக்கு வந்துடுறான். அங்க ஆல்ரெடி மேரி, ஸ்டெல்லா, பென்னி எல்லாருமே டின்னருக்கு சாப்பிடறதுக்காக உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ உள்ள வரவும் மேரி தான் பதட்டமா, பாஸ் நீங்களா அப்படின்னு அவ ஹோட்டல்ல மாதிரி எங்கேயும் தலையை குனிஞ்சுக்க, பென்னி அவளை முதுகுல தட்டி, இது சாப்பிடுற நேரம், உங்க பாஸுக்கு சலாம் வைக்கிற நேரம் இல்லங்க. ஸ்டெல்லா இடையில புகுந்து, பென்னி வாய மூடு, நம்ம இப்ப பிசினஸ் பீப்புள், அதனால இன்னொரு பிசினஸ் மேன் கிட்ட மரியாதையா நடந்து கொண்டு, சார் நான் ஸ்டெல்லா, நானும் உங்களை மாதிரி ஒரு தொழிலதிபர் தான், உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், வாங்க வாங்க வந்து உட்காருங்கன்னு அவங்க ஹீரோ கையை பிடிச்சி சாப்பாடுறதுக்கு உட்கார வைக்க, மேரி வந்துட்டு ஸ்டெல்லா அமைதியா இருங்க, எங்க பாஸ் இந்த மாதிரி இடத்துல சாப்பிட மாட்டாருன்னு சொல்ல, பென்னி வந்துட்டு என்ன உங்க பாஸ் இந்த இடத்தையா சாப்பிட போறாரு, இங்க இருக்கிற சாப்பாடு தானே சாப்பிட போறாரு, வந்து உட்கார சொல்லுங்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினும் அவ செஞ்சுட்டு இருந்த டிஷ்ல உன்னை கொண்டு வந்து டேபிள்ல வைக்க வருவாளா. இவனை பார்த்துட்டு அவ அதிர்ச்சியாக, அதுக்குள்ள ஸ்டெல்லா வாங்க சார் வந்து உட்காருங்கன்னு அங்க இருக்கிற ஒரு டிஷ் எடுத்து ஹீரோக்கு அவங்களே ஊட்டி விடுறாங்க. அவங்க பண்றதுல கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா இருந்தாலும் ஹீரோக்கு பிடிச்சிருக்கு, அதனால என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். அப்ப ஸ்டெல்லா வந்துட்டு, ஜியாங் நீ மட்டும் நின்னுட்டு இருக்க, வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. மேரி உடனே, ஜியாங்க்கு ஃபிஷ்ஷே பிடிக்காது, ஃபிஷ்ஷோட ஸ்மெல்னாவே அவளுக்கு அலர்ஜி, எப்படியும் அவளுக்காக அவ தனியா சமைச்சு வச்சிருப்பாங்கிறா. சாப்பிட்டுட்டு இருந்த ஹீரோ அப்படியே ஸ்டாப் ஆகி, ஜியாங் நான் உன்கிட்ட பேசணும், ஹீரோயினை தனியா கூட்டு வந்து, உனக்கு மீனோட ஸ்மெல்லே பிடிக்காது, அப்படி அந்த மீன் கடையில காலையில இருந்து நின்னுட்டு இருந்த இவ பக்கத்துல டேபிள்ல இருக்கிற அந்த ஆத்தங்கர மண்ணை பார்த்துட்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு பையன் இருந்தான், அவன் தெரியும் தலையாட்ட, அவன் பிறந்து 1 வருஷம் தான் நான் அவனை என் கூட வச்சிருந்தேன், என் பையனை ஒரு நாள் எங்கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க, அதுல இருந்து 2 வருஷம் கழிச்சு நான் ஜெயில இருந்து திரும்பி வந்ததும் என் பையனை பார்க்கலாம்னு நினைச்சா அவன் இறந்து போனதா சொன்னாங்க. அந்த வலி என்னால தாங்கிக்கவே முடியல. 1 வருஷமா என் கூட குழந்தைய வச்சிருந்த எனக்கே அவ்வளவு வலினா 25 வருஷமா தான் பொண்ணை பெத்து வளர்த்த அந்த அம்மாவுக்கு எவ்வளவு வலி இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சதுனாலதான் அங்க அவ்வளவு தூரம் என்னால நிக்க முடிஞ்சது. என்னதான் நான் தன்னை அனுபவிச்சுட்டு வந்தாலும் நான் செஞ்ச தப்புல இருந்து என்னால ஓடி மறைய முடியாது இல்லங்கவும் ஹீரோ இவ்வளவு ஒரு மாதிரி குழப்பமா பார்த்துட்டு இவ கொடுத்த அந்த கடன் பேப்பரை அங்கேயே வச்சுட்டு போயிடுறான். இவ பின்னாடியே வந்து, ஏன் சார் என்னாச்சு, பேக்கரி இடிக்க போறீங்களாங்க, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசினல, ரொம்ப நல்லா பேசின, அப்படியே நம்பணும் போல இருந்துச்சு, எப்பவுமே இப்படிதானா, நீ நல்லா நடிப்பியா அப்படின்னு அவன் கோபப்படவும், இவ சாரி சொல்லான்னு வாயை திறக்க போகலாம், உன்னோட வேஷ வார்த்தைகளையோ இல்ல வேஷ கண்ணீரையோ பாக்குறதுக்கு நான் விரும்பலன்னு வேணும்னே அவளை காயப்படுத்திட்டு வரான். அதாவது ஹீரோயின் நல்லவதான், ஆனா அவ நல்லவன்னு இவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சோ இந்த பக்கம் வந்து அங்க தரையில கிடக்குற பாட்டில் எல்லாம் நொறுக்கி போட்டு, ஏன்னா அவளை காயப்படுத்தலான்னு போகும்போதெல்லாம் அவ பார்வையாலேயே என்ன காயப்படுத்துறா, அவளை வலிக்க வைக்கலான்னு பார்த்தா அவ வார்த்தைகளாலேயே என்ன வலிக்க வைக்கிறா. ஷீ இஸ் டேஞ்சரஸ்ங்கறான். தோகன் சுஜியோட ஆக்சிடென்ட் ஃபைல ரிசீவ் பண்ணிட்டு வந்திருப்பான்ல, அதாவது சுஜியோட கேஸ ஒரு டிடெக்டிவ் விசாரிச்சுட்டு இருந்திருக்காரு. சுஜி கடைசியா இவங்க போன கப்பிள் ரெஸ்டாரண்ட்ல தான் இருந்திருக்கான்னு விஷயம் தெரிய வரவும் டிடெக்டிவ் அங்க போயிருந்திருக்காரு. அதே சமயத்துலதான் ஹீரோயினும் தோகனும் அவங்களோட ப்ரொபோசலை முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியில வந்திருப்பாங்க. மேபி இந்த 2 காரும் சந்திச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு இவன் செக் பண்ணி பாக்கிறதுக்காக
கே குரூப்போட மெயின் ஆபீஸ்ல இருக்கிற செக்யூரிட்டி ரூமுக்கு போறான். கே குரூப் கம்பெனி சார்பில் இயக்கப்படுற எல்லா வாகனங்களோட பிளாக் பாக்ஸ் ஃபுட்டேஜ ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்காகனா கம்பெனி சார்பில் இயக்கப்பட்ட வாகனங்கள் எந்த இடத்துக்கு போகுது, எதுக்காக போகுது, அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் சேஃப்டி பர்பஸ்க்காக சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல இவன் டைமிங் எல்லாம் கால்குலேட் பண்ணி அந்த நேரத்துல எந்த கார் அந்த ரோட்ல செயல்பட்டு இருக்குன்னு பார்க்கும்போது டிடெக்டிவோட கார் தான். கரெக்டா இவன் யூகிச்ச மாதிரியே டிடெக்டிவோட கார் இவன் கார் ரெண்டுமே கிராஸ் ஆயிருக்கு. அந்த சமயத்துல இவன் கார்ல இருந்து வைப்பர் மலையில ஒர்க் ஆகாம போயிருக்குமா, அதனால இவன் இறங்கி செக் பண்ணிட்டு இருந்திருப்பான். கார்ல ஹீரோயின் மட்டும் இருந்ததா தான் கேஸ் ஃபைல்ல இருக்கு. ஆனா இந்த பிளாக் பாக்ஸ் ஃபுட்டேஜ்ல இவன் அந்த கார்ல இருந்ததுக்கான ஆதாரம் இருக்கவும் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் டெலீட் பண்ணி விட்டுறான். எனக்கு தெரிஞ்சு இவனோட ஃபுல் மூளையும் இவனோட கேஸ்க்கு மட்டும்தாங்க இது வரைக்கும் பயன்படுத்தி இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோக்கு தூக்கம் வரலையா, அதனால ஆப்போசிட்ல அன்னைக்கு சோஃபி எடுத்து கொடுத்துட்டு போன உத்தரிங் ஹைட்ஸ் நாவல் இருக்கும், அதை எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிச்சாரான். ஒரு 4-5 பேஜ் தான் ரீட் பண்ணிருப்பான். போரிங்னு தூக்கி போட்டு சோய் காதல் இருக்கா இல்லையா அப்படின்னு அவன்கிட்ட கேட்க, தெரியல பாஸ், நீ காதல் இருக்குன்னு நம்புறியா? ஆமா. ஏன் நம்புற? சில விஷயங்கள் இல்லன்னு நம்புறதை விட இருக்குன்னு நம்பணும்னா மனசு சந்தோஷப்படும். ஹீரோ சிரிச்சுட்டே சரி நீ போ, எனக்கு தூக்கம் வருதுன்னு அவன் பெட்ல போய் படுக்கிறான். ஆனா தூக்கம் வரல. ஹீரோனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அவ மன்னிப்பு கேட்கறதுக்காக சுஜியோட அம்மா கடவாசல நின்னது. ஜெயில் தண்டனை அனுபவிச்சு வந்ததுக்கு அப்புறமாவும் தோகன் தன்னோட லவர்னு வெளிப்படுத்திக்க அவ மறுக்கிறது. கடைசியா அந்த தோகனோட துணை இல்லாமே அவளோட அப்பாவோட இறுதி சடங்கு நடத்தி காட்டினது. ஒருவேளை நம்ம இத்தனை நாள் காதல் இருக்கா இல்லையாங்கிறத தப்பான நபர்கள்ட்ட கேட்டுட்டு இருந்துட்டோமோ? மேபி சோய் மாதிரி முட்டாள் ஆட்கள் இல்லாத காதல் இருக்குன்னு நம்பி அவங்க வாழ்க்கையை தொலைச்சிருந்தாங்கன்னா அப்படின்ட்டு அடுத்த நாளே ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல இருந்து சுஜியோட ஃபைல திரும்பவும் எடுத்துட்டு வர சொல்றான். தோகனோட சீனியை தான் எடுத்துட்டு வருவாரு. இவன் திரும்பவும் கேஸ் ஃபைல புரட்டி பாக்குறான். எல்லாமே ஹீரோனுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்ட்டு சுஜி உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ அவளை பார்த்துட்டு திரும்பி வந்த நபரோட காலடி தடம் ஒரு ஆணா பெண்ணான்னு சரியா யூகிக்க முடியலன்னு தானே இதுல இருக்கு. மேபி அது ஒரு ஆணா இருந்தா, சார் கார்ல இருந்ததே ஒரே ஒரு பொண்ணு தான், அப்புறம் எப்படி அது ஆணா இருக்க முடியும்? உங்களுக்கு மேற்கொண்டு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த கேஸை ஹேண்டில் பண்ண தோகன் கிட்டே கேட்டுக்கோங்க. அவர் முந்தா நாள் கூட இந்த கேஸ் ஃபைல பாக்குறதுக்காக வந்திருந்தாரு அப்படின்னு சீனியர் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்க இவனுக்கு ஏதோ பொறி தட்ட ஆரம்பிச்சிருது. ஹீரோ காலையிலே வேலைக்கு போறதை விட்டுட்டு இந்த வேலையில இறங்கி இருப்பானா. சோ ஈவினிங் தோகன் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றதுக்காக ஹீரோட வீட்டுக்கு நேரடியா வர, அப்ப ஹீரோ அங்க இல்ல, அதனால ஆபீஸ் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பானா. அப்ப ஆப்போசிட்ல ஒரு ஃபைல் இருக்கும். ஓபன் பண்ணி பாக்குறான் ஹீரோனோட கேஸ் ஃபைல். அதுல இவனும் ஹீரோயினும் இது வரைக்கும் சந்திச்ச தருணங்கள் எல்லாமே போட்டோ காப்பீஸா இருக்கு. ஒவ்வொன்றையும் பார்க்க பார்க்க இவனுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருது. அப்ப அங்க ரூம் வாசல்ல ஹீரோ இவனை ரொம்ப நேரமா வாட்ச் பண்ணிட்டு இருந்துட்டு ஓனரோட அனுமதி இல்லாம அவங்க பொருளை பார்க்க கூடாதுங்கிறது லாயரான உங்களுக்கு தெரியாதா? அவன் சாரின்ட்டு கொண்டு வந்த ஃபைல ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு, நான் எடுத்து படிச்சது உங்க ஃபைலா இருந்தாலும் அதுல இருந்த இன்ஃபர்மேஷன் ஏன் சம்பந்தப்பட்டது? அன்னைக்கு நீங்க கிஃப்ட்னு எனக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சு வச்சீங்களா, அப்பவே நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்திருக்கணும். ஆமா, நானும் ஜியாவும் ஒன்ஸ் அப்பான டைம் டேட் பண்ணிட்டு இருந்தோம். அதுல என்ன தப்பு? எங்களுக்குள்ள ஒத்து வரல, நாங்க பிரேக்கப் ஆயிட்டோம். இதுல நான் மறைக்கிறதுக்கோ இல்ல நீங்க கண்டுபிடிச்சு பிளே பண்றதுக்கோ எந்த கேமும் இல்ல. இட்ஸ் ஆல்ரெடி ஓவர்னு போறான். ஹீரோவா சிரிச்சுட்டே பிளே ரூம்ல வந்து விளையாடிட்டு இருக்கான். இப்பதான் கேமே ஸ்டார்ட் ஆயிருக்குன்ட்டு அன்னைக்கு ஹீரோயினை ஃபர்ஸ்ட் போலீஸ் விசாரிச்சப்போ இவனுமே ஸ்டேஷன்ல இருந்திருப்பான்ல, அன்னைக்கு அவளோட அந்த பதட்டமான பதில்கள், ஜெயில அவ அமைதியா தண்டனை அனுபவிச்சது, தண்டனையில இருந்து வந்ததுக்கு அப்புறமாவும் நான் செஞ்சது தப்பு தான், அதுல இருந்து என்னால என்னைக்குமே தப்பிக்க முடியாதுன்னு இன்னமும் பிராய்ச்சித்தம் தேடுறது எல்லாமே இந்த கேம்குள்ள யாரோ அவளை பிளான் பண்ணி சிக்க வச்ச மாதிரி இருக்கு. அசிஸ்டன்ட்ட கூப்பிட்டு சோய் அவ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாஸ் இப்ப நைட் ஆயிடுச்சு, அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. காலையில ஒரு காம்ப்ளெக்ஸ் பில்டிங்ல கிளீனிங் ஒர்க்குக்கு போவாங்கன்னு சொல்ல இவனும் சரின்னு சொல்லிட்டு காலையிலேயே ஹீரோனை தேடி அந்த இடத்துக்கு வந்துடுறான். சப்ஸ்டியூட் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், ஆனா இந்த வேலையெல்லாம் இந்த மாசத்துக்கான கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு சரியா இருக்குமாங்க? ஒருவேளை நீங்க என்ன தொடர்ந்து வந்து தொந்தரவு பண்ணாம இருந்தீங்கன்னா என்னால பே பண்ண முடியும்னு இவன் அவனை கண்டுக்காம தொடக்க ஆரம்பிக்க, இவன் அவளை ஸ்டாப் பண்ணி அன்னைக்கு சுஜியோட ஆக்சிடென்ட் அப்போ நீ அவ உயிருக்கு போராடிட்டு இருந்ததை பார்த்தும் அவளுக்கு உதவி செய்யாம திரும்பி வந்தியாங்க. அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல தான் இவ சுஜியை பார்க்கவே இல்லையே. ஆனா ஹீரோனோட மூளை இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னா, நான் தான் அந்த ஆக்சிடென்ட் காரணம், நான் இன்னமும் அன்னைக்கு கவனமா இருந்திருக்கணும், நான் மட்டும் அன்னைக்கு சுஜியை பார்த்திருந்தா காப்பாத்தி இருந்திருக்கலாம், அப்படிதான் செயல்படுது. சொல்லு என்ன யோசிக்கிற? அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்க? நான் தான் அன்னைக்கு சுஜியை இடிச்சு தள்ளினேன். அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தும் நான் தப்பிச்சா போது நாங்க வந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். இன்னும் எத்தனை முறை எங்க வச்சு கேட்டீங்கனாலும் நான் இதைத்தான் சொல்லுவேன், நான் தண்டனையும் அனுபவிச்சுட்டேன், இன்னும் இந்த விஷயத்தை வச்சு என்னோட எமோஷன்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கீங்கன்னு இவன் அவனோட கையை உதவி விட, இவன் கோபத்துல பக்கத்துல இருக்கிற பக்கெட்டை உதச்சிட்டு, உனக்கு நான் பண்றதெல்லாம் விளையாட்டா தெரியுது, சரி வா சீரியஸாவே நம்ம 2 பேரும் விளையாடலான்னு அவளை ஒரு ஷாப்புக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இவளுக்கு ஏன் இங்க வந்திருக்க எதுக்கு வந்திருக்கோனே தெரியல. ஓரமா நின்னுட்டு இருக்க இவனா ஹீரோயினுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். பக்கத்துல 2 பொண்ணுங்க சார் நாங்க வேண்டாம் அப்படிங்க இவன் ஸ்டாப் பண்ணிட்டு இவனே அங்க வந்து ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி இதை போட்டு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் வேண்டாங்கிற மாதிரி சொல்ல, சப்ஸ்டியூட் நான் எது சொன்னாலும் நீ செய்யன்னு இருக்க, போய் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுவான்னு சொல்லவும் அவ்வளவு அமைதியா அந்த 2 லேடிஸ் கூட கிளம்பி உள்ள போயிடுறா. போய் ஒரு நிமிஷத்துல திடீர்னு உள்ள இருந்து எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இவனு என்னமோ ஏதோன்னு டக்கல் ஸ்கிரீன் ஓபன் பண்ணிட்டு பார்த்தா இந்த ரெட் கலர் ட்ரெஸ் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ். சோ ஹீரோயினோட ஷோல்டர் தழும்ப பார்த்து தான் அவங்க கத்தின்னு இருப்பாங்க. ஹீரோயினா அப்பவும் சிரிச்சிட்டு இது ஒண்ணுமே இல்லைன்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. ஒரு செகண்ட் ஹீரோவுமே அதிர்ச்சி அவளை பாப்பா, ஆனா அடுத்த செகண்ட் அவ சிரிக்கவே பார்த்துட்டு இவனு
ஹீரோனும் சிரிச்சுட்டே இந்த ட்ரெஸ் டிசைன் ரொம்ப சீப்பா இருக்குன்ட்டு இவனை போய் அடுத்து ஒரு நல்ல பிளாக் கலர் ட்ரெஸ் அவளுக்கு செலக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த ட்ரெஸ்ல ஹீரோயின் அழகா வந்து நிக்கவும் இவன் பக்கத்துல நிக்கிற 2 பொண்ணுங்க கிட்ட நான் சொன்னேன்ல ட்ரெஸ் டிசைன் தான் சரியில்லைன்னு அப்படின்னு ஒரு செகண்ட் நின்று ஹீரோயினை ரசிச்சு பார்த்துட்டு நானா பாக்கலப்பா அப்படிங்கிற மாதிரி முன்னாடி போறான். சம்டைம்ஸ் நம்ம பேசுறதுக்காக தேர்ந்தெடுக்கிற வார்த்தைகள் அழகா இருந்துச்சுன்னா அந்த இடமே அழகா இடும்பாங்க. அந்த மாதிரிதான் இந்த சீன் இருந்துச்சு. இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணி ஹீரோயினை கூட்டு வந்தது பிசினஸ் பார்ட்டிக்கு தான். அங்க ஆல்ரெடி தோகன் சோஃபி எல்லாம் வந்திருப்பாங்க. அவங்க 2 பேருக்குமே ஹீரோயினையும் ஹீரோவையும் ஒன்னா பாக்குறதுல அதிர்ச்சி. இதுல ஹீரோவோட பழைய ஃப்ரெண்டு பார்க் இருக்கான் பாத்தீங்களா, முதல்ல ஒரு டிவி ஆக்டர்ஸ்க்காக கூட 2 பேரும் காம்படிட் பண்ணிருப்பாங்கல்ல. இப்ப அவன் ஹீரோயினை பார்த்துட்டு யார் அந்த பொண்ணு புதுசா இருக்குங்க. தோகனா கடுப்புல சொல்லிக்கிற அளவுக்கு அந்த பொண்ணு கிட்ட பெருசா எதுவும் இல்ல, மின்யூ கிட்ட கடன் பட்டிருக்கா, அவன் என்ன சொன்னாலும் செய்வாங்கிறான். அந்த கூட்டத்துக்குள்ள தோகனை கண்டுபிடிச்சு ஹீரோயினை கொண்டு வந்து அவன் முன்னாடி நிப்பாட்டி வைக்க சோஃபி இருந்துட்டு ஹீரோ பார்த்து முறைச்சிட்டு அங்கிருந்து நகர்ந்து போகவும் ஹீரோ சோஃபியை சமாதானப்படுத்துறதுக்காக அவ பின்னாடி போக அவளா ரையின்னு ஹீரோ கண்ணத்துல ஒன்னு விட்டுட்டு இன்னும் எத்தனை நாள் இந்த விளையாட்டை விளையாடுவேன், இன்னைக்கு உன்னோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் அத்தனை பேரும் இங்க வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி ஃபியான்சியா நான் உன் பக்கத்துல நிக்கணும், ஆனா நீ யாரோ ஒரு பொண்ணு இங்க வச்சு என்ன அசிங்கப்படுத்தலன்னு கோவப்படுறா. பாவம் ஹீரோயினா தன்னந்தனியா அந்த கூட்டத்துல இருந்திருப்பாள, அவளுக்கு என்ன பண்றனே தெரியல. அவ ஓரமா அந்த கூட்டத்துல இருந்து விலகி போகவும் அவ பின்னாடியே பார்க்க வரான். பரவாயில்ல, எப்பவுமே மின்யூக்கோட டேஸ்டே யூனிக் தான் நினைச்சிட்டு மேடம் எவ்வளவுன்னு கேட்க அவ திரும்பி ஏன்டையா பேசுறீங்க, நீங்க மின்யூ கிட்ட கடன் பட்டிருக்கதா கேள்விப்பட்டேன், உங்களுக்காக எவ்வளவு வேண்டாலும் தரலான்னு அவன் பர்ஸ்ல இருந்து பணம் எடுக்க ஆரம்பிக்க இவன் ஏதோ பேசுறதே சரியில்லைன்னு ஹீரோ நகர்ந்து போகவும் அவன் டக்குன்னு அவ பக்கத்துல வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு அவ கண்ணத்துல கை வைக்க போவானா. ஹீரோயின் அவனை புடிச்சு தள்ளி விடவும் பரவாயில்ல எனக்கு உங்க மேல கோவம் வரலன்னு அவன் திரும்பவும் ஹீரோயினை நெருங்கி வர ஹீரோயின் ட்ரைன்னு அவன் கண்ணத்துல ஒண்ணு விட்டுட்டு அங்க வந்து ஓடலான்னு பார்த்தா இவன் கையை பிடிச்சி இழுத்து ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு போவானா. அவன் இருந்து விளக்கலாம் நினைக்கிறப்ப அவன் ட்ரெஸ்ஸோட பின்னாடி பக்கத்தை வேற பிடிச்சி இழுத்துறான். அது கிழிஞ்சு போயிடுது. அவ கால்ல இருந்து ஒரு ஷூவும் கலந்து விழுந்துருது. சோ இவ காலை இழுத்துட்டு ட்ரெஸ்ஸையும் பிடிச்சிட்டு அங்க இருந்து நகர்ந்து வரவும் கால் தடிக்கு கீழே விழுக ஒரு கூட்டமே ஹீரோனை சுத்தி கூடிடுது. அப்பதான் பார்க் ஹீரோனோட தழும்ப பார்த்துட்டு நக்கலா சிரிச்சிட்டு டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் ஆங்க மத்த எல்லாரும் கூட அந்த தழும்ப தான் அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்காங்க. தோகன்லாம் இன்ச்சு கூட நகராம வேடிக்கை மட்டும் தான் பாத்துட்டு இருக்கான். ஹீரோ தான் அவனோட கோட்டை கழட்டி ஹீரோயின் மேல போட்டு விட்டுட்டு எழுந்திரு ஜியாங் போலாங்க, அவளுக்கு அவமானத்துல எழுந்திருக்க கூட முடியல, அங்கேயே உட்காந்துட்டு இருக்கா. இதுல பார்க் வேற என்ன மின்யூ பொண்ணுங்க விஷயத்துல உன்னோட டேஸ்ட் இவ்வளவு சீப்பா போயிடுச்சு, இவன் நீ பணம் கொடுத்தா எது வேண்டாலும் செய்வாளாமே, ஆனா எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு இவன் பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து ஹீரோயின் மேல வீசி எரிஞ்சு உன் ட்ரெஸ் கிழிச்சிட்டேன்ல வேற புது ட்ரெஸ் வாங்கிக்கோ, பார்டா நீ கூட்டு வந்த பொண்ணு என்ன அறைய வேற செஞ்சுட்டா, ரத்தம் வருது இல்லன்னு அவன் கண்ணத்தை காட்ட அவ்வளவுதான் ஹீரோக்கு வெறியாயிடுது. அவன் ரத்தம் வருதுன்னு சொன்ன இடத்துலயே ஓங்கி இன்னொரு குத்து குத்த அவ எது சொன்னாலும் செய்வாதா, நான் சொல்றது நானா மட்டும்தான் இருப்பேன்னு பார்க்க போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோ கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா அவ எனக்கு மட்டும்தான் அடிமைங்கிற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு, ஆனா அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குங்கிறது அவன் கூட ரொம்ப நாளா இருக்கிற சோஃபிக்கு தெளிவா புரியுது. இவன் ஒண்ணு இந்த பொண்ணு வச்சு விளையாடல, ரொம்ப சீரியஸா இருக்காங்கிறத அந்த செகண்ட் புரிஞ்சுக்கிறா. அது அவளுக்கு பெரிய இடியா இருக்கு. பதிலுக்கு அதே அளவு இடிய மின்ஹியோட தலையில இறக்கணும்னா தான் அவன் தன்னோட இம்பார்ட்டன்ஸ புரிஞ்சுக்குவான்னு உடனே ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கும் அவனுக்கு ஒரு கால் வர அவன் சண்டையை நிப்பாட்டிடுறான். பார்க்கும் தப்பிச்சா பழச்சா போதுன்னு அந்த இடத்த காலி பண்ணிடுறான். ஹீரோக்கு யார்கிட்ட இருந்து கால் வந்திருக்குன்னா அசிஸ்டன்ட் சோய் கிட்ட இருந்துதான். பாஸ் நீங்க சொன்ன மாதிரியே அந்த போட்டோ எடுக்கப்பட்ட இடத்துல இருந்து விசாரிச்சேன். சுஜியோட ஆக்சிடென்ட் அன்னைக்கு ஜியாங்கும் தோகனும் பேர இங்க வந்திருக்காங்க. அன்னைக்குதான் அவங்க 2 பேரும் ப்ரொபோஸ் பண்ணி இருந்திருக்காங்க. சோ 2 பேர் சேர்ந்துதான் இங்க இருந்து கிளம்பி இருந்திருக்கணுங்கிறான். ஹீரோ உடனே ஹீரோனை தேடி பிடிச்சு வந்து ஏன் இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க சொல்லு, இப்படி எல்லாம் பண்றதுனால உனக்கு என்ன கிடைக்குது, நீ என்ன பைத்தியமான அவளை புடிச்சு கத்த ஆரம்பிக்க இந்த தோகன் வந்து அவனை ஸ்டாப் பண்ணி ஜியாங் நீ போ நான் பேசிக்கிறேங்க. ஹீரோயின் அவசரமா கிளம்பலான்னு போவாளா, சப்ஸ்டியூட் போகாத அப்படிங்கவும் ஹீரோயின் அதே இடத்துல நிக்கிறா. ஜியாங் நீ போன் தோகன் சொல்ல என் முன்னாடி இனிமே அந்த பொண்ணு என்ன செய்யணுங்கிறத நீ முடிவு பண்ணாதுன்னு ஹீரோ தோகனை போட்டு அடிக்க ஆரம்பிக்க ஹீரோயின் இடையில புகுந்து ஹீரோவை ஸ்டாப் பண்ணி என்னதான் ஆச்சு உங்களுக்கு, ஏன் வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறீங்க, ஆமா எனக்கு வெறி தான் பிடிச்சிருக்கு, நீ தான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா மிருகமா மாத்திட்டு இருக்க, நீ யார காப்பாத்தணும்னு நினைக்கிறியோ அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போன அவன் கத்தவும் ஹீரோயின் தோகனும் வெளியில வந்துடுறாங்க. தோகனா நான் தான் உன்னை அன்னைக்கு வான் பண்ணல, மின்யூக்கு சொல்றதெல்லாம் செய்யாத, அவன் வேணும்னே தான் உன்னை என்னை வச்சு பிளே பண்றாங்கிறன்ல, ஏன் உன் மரமண்டைக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு அவன் அவளை திட்ட ஆரம்பிக்க எனக்கு நான் இங்கதான் வரப்போறேங்கிறதே தெரியாது, உனக்கு என்னதான் தெரிஞ்சது இது வரைக்கும், நீ ஒரு முட்டாள் சியாங்னு அவனும் ஹீரோனை திட்ட ஆரம்பிக்க அப்ப பார்த்து திடீர்னு சோஃபி கிட்ட இருந்து அவனுக்கு ஒரு கால் வரவும் உடனே கிளம்பி போயிடுறான். நடு ரோட்ல இப்ப ஹீரோயின் நிக்கிறா. அந்த பார்ட்டியில் நடந்த அவமானம், இந்த தோகன் சம்பந்தமே இல்லாம அவளை திட்டிட்டு அடுத்து எங்க போற என்ன இதுன்னு கேட்காம கூட நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டானேன்னு அவளுக்கு நினைக்க அழுகையா இருக்கு. தோகன் எதுக்கு அவசரமா கிளம்பி போயிருப்பானா. அந்த டைம்ல சடனா ஒரு ஷேர் ஹோல்டர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க சோஃபியோட தலைமையில தான். கே ஹோட்டலோட நிர்வாக பொறுப்புகள் மின்யூக் தலைமையேற்றதுல இருந்து ரொம்ப ஸ்லோவா நடந்துட்டு இருக்கு. இது ஹோட்டலோட வளர்ச்சிக்கு தடையா இருக்கு. சோ டெம்பரரியா ஹோட்டல் பிரசிடென்ட் பொறுப்புல இருந்து மின்யூக்க நீக்கிறதுக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறீங்க, முதல் ஆதரவு என்கிட்ட இருந்துன்னு சோஃபி கையை தூக்க நிறைய பேர் அவளுக்கு சாதகமா கை தூக்குறாங்க. கே குரூப் ஃபுல்லாத்துக்குமே ஹீரோ சேர்மன் தான். இருந்தாலும் பாதாம் கே குரூப்போட அதிக ஷேரை ஓன் பண்றாரு. சேர்மனா இருக்கிறதுக்கான அத்தாரிட்டியை தான் ஹீரோ கொடுத்திருக்காரு. ஆனா ஷேர் லெவல்
லெவல்னு பார்த்தா ஹீரோ கிட்ட கம்மியா தான் இருக்கு. சோ மத்த ஷேர் ஹோல்டர்ஸ் எடுக்கிற டெசிஷனை இவன் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போதைக்கு அவனை பிரசிடென்ட் பொறுப்புல இருந்து நீக்கிடுறாங்க. அதுக்காக அங்க அவனோட வேல்யூ கம்மியாயிடுச்சுன்னு கிடையாது. ஏன்னா இப்பவும் அவங்க அப்பா கிட்ட தான் அதிக ஷேர் இருக்கு. அவர் தான் சேர்மன். அதனாலதானே சோஃபியா அவர்கிட்ட போய் பேசி ஷேர் வாங்கிட்டு வந்திருப்பா. இந்த அவசர ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்க பத்தி ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம்னா அவன் தான் நடந்த கலவரத்துல அவனையே மறந்துருக்கானே. ஹீரோட அப்பாவுக்கு தான் முதல்ல விஷயம் தெரிய வருது. அவர் சோஃபியை கூப்பிட்டு என்னமா இதெல்லாங்க அங்கிள் மின்ஹியோக்கோட நல்லதுக்காக தான் இந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ண. இது என்ன தற்காலிக பதவி நீக்கம் தானே. இன்னொரு 3 மாசத்துல அடுத்த ஒரு போர்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவர் திரும்ப பிரசிடென்ட் ஆக்கிடலாம். அது வரைக்கும் நான் ஹோட்டல்ல பாத்துக்கிறேங்கிறா. ஹீரோட அப்பாவுக்கும் சரின்னு தான் படுது. ஏன்னா இப்படி ஒரு அவசர மீட்டிங் நடக்கும் போது தான் பையன் அந்த மீட்டிங்ல கூட இல்ல, சஸ்பென்ஷன் தேவைன்னு தான் அவரும் நினைக்கிறாரு. அப்ப அங்க வர ஹீரோ சோஃபி கிட்ட ஏன் சோஃபி உனக்கு ஹோட்டல் தான் வேணும்னு கேட்டிருந்தேன்னா அதை நானே கொடுத்துருப்பேன். இப்படி ஒரு டிராமா நீ பிளே பண்ணி இருந்திருக்க வேண்டாங்க. மின்ஹியோக் நான் ஹோட்டலுக்காக தான் இதை பண்ண நினைக்கிறியா? என்னோட சுயமரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக பண்ணேன். நான் இல்லைன்னா நீ ஜீரோன்னு காட்டுறதுக்காக தான் இந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங்கே. சோ இனிமேலாச்சு ஒரு ஃபியான்சியா எனக்குன்னு நீ கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட அந்த இடத்துல கொடுத்துருங்கிறா. ஹீரோவும் பெருசா ஹே ஹோட்டலோட பிரசிடென்ட் பொறுப்புல இருந்து அவனை தூக்குனதை பத்தி கவலை எல்லாம் பல்ல. அவன் திரும்பவும் ஹீரோனும் தோகணும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ பார்த்துட்டு என்ன நடந்திருக்கும் அன்னைக்குன்னு அவன் சோய் கிட்ட கேட்க, பாஸ் ப்ரொபோசல் முடிஞ்சது 2 பேரும் ஒன்னா தான் கிளம்பி இருக்காங்க. ஆனா ஆக்சிடென்ட் நடந்தப்போ 2 பேரும் ஒன்னா இருந்தாங்களாங்கிறது சந்தேகம் தான் சொல்ல, ஏன் சோய் அப்படி ஒரு ப்ரொபோசல் சீன் அங்க நடந்ததுக்கு அப்புறமா லவர்ஸ் 2 பேரும் தனித்தனியாவா போவாங்க? 2 பேரும் சேர்ந்துதான் வந்திருக்கணும். ஏன் அவ இவ்வளவு அமைதியா இருக்கா? அவ அமைதியை உடைக்கணும் அப்படின்னு இவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பானா? அப்ப அவன் பக்கத்துல ஒருத்தர் வந்து நிக்கிறாருல, அவர் கே குரூப்போட லீகல் டீம்ல இருக்கிறவர் தான். அவர் பேரு கிம். ஹீரோட அப்பாவோட வலதுக்கை அவர் தான். அவரும் இந்த சோயும் அண்ணன் தம்பியாமா. அண்ணன் அப்பா கிட்ட வேலை செய்ய, தம்பி மகன் கிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்கான். அவர் என்ன சொல்றாருன்னா ஹோட்டல் இனிமே கொஞ்ச நாளைக்கு சோஃபி கவனிச்சுக்குவாங்க. நீங்க நாளையில இருந்து ரீஜனல் ரெஸ்டாரண்டோட பொறுப்புகளை ஏத்துக்க சொல்லி சேர்மன் சொன்னாருங்கிறான். இப்ப அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. அவ கிழிஞ்சு போன அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸையே பாத்துட்டு இருக்கா. நேற்றுக்கு அந்த மின்ஹியோக் விளையாடலான்னு அவன் கூட்டிட்டு போன இடம் பிசினஸ் பார்ட்டி. அதுவும் வேணும்னே தோகன் வரான்னு தெரிஞ்சிருந்தே அவன் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கான். அவனுக்கு தேவை ஜஸ்ட் உண்மைதான். தன்னை நேற்றுக்கு அவன் அந்த அவமானத்துல இருந்து காப்பாத்தின மாதிரி இருந்தாலும் அதுக்கு எல்லாமே காரணமும் அவனே தான். சோ எவ்வளவு நாள் இவன் இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாட போறான்? நம்ம வாயாலேயே நம்ம உண்மையை சொல்லணும். ஏற்கனவே அவ தான் தான் கொலகாரிங்கிற ரேஞ்சுக்கு இருக்கா. இதுல இவன் இப்படி எல்லாம் தூண்டி விடவும் எந்த காலத்திலயும் உண்மையை மட்டும் சொல்லிடக்கூடாதுன்னு தீர்மானம் ஆயிடுறா. அப்ப பென்னி அங்க வந்து, ஆமா நைட்ல இருந்து என்ன யோசிச்சுட்டே இருக்க? என்னதான் நடந்துச்சு நேத்திக்கு? அப்படி இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் யாருது? உன்னோட தானா? ஏன் இந்த ட்ரெஸ் நேத்திக்கு நீ போட்டிருந்த? இது குப்பை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போறேன்னு இவன் அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் கொண்டு வந்து வாசல்ல இருக்கிற குப்பை திட்டுல போடுறா. நம்ம ஹீரோவா ஹோட்டல் வந்து பிரசிடென்ட் பொறுப்பை பறிச்சாலும் அவன் திருந்துற மாதிரி இல்லைங்க. காலையிலேயே குடன் வாசல்ல தான் நின்று இதெல்லாம் பாத்துட்டு இருக்கான். அவ கிளம்பவும் இவனும் பின்னாடியே வரான். இவன் பின்னாடி வரான்னு ஹீரோனுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் திரும்பி கூட பாக்குறது இல்ல. இவன் ஃபாஸ்டா வந்து சப்ஸ்டியூட் அவ கையை பிடிக்க, என்ன வேணும் உங்களுக்கு? உண்மை வேணும். எதை நீ மறைக்கிற? யாருக்காக மறைக்கிற? இதெல்லாம் பண்றதுனால உனக்கு என்ன கிடைக்குதுங்க? அப்ப உண்மையை சொன்னா இங்க இருந்து போயிடுவீங்க. இத சொல்றேன்னு அவ வேகமா ஓடி அங்குள்ள பஸ் ஸ்டாப்ல இருக்கிற எல்லார்கிட்டயும், நான் ஜியாங் 4 வருஷமா ஜெயில இருந்துட்டு வந்திருக்கேன். நான் எதுக்கு ஜெயிலுக்கு போனேன்னா ஒரு பொண்ணை ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல கொன்னுட்டேன். அந்த பொண்ணு உயிருக்கு ரோட்ல போராடிட்டு இருந்துச்சு. அப்பவும் நான் மாட்டிக்கிட கூடாங்க பயத்துல அங்க தப்பிச்சு வந்துட்டேன். என்னால ஒரு பொண்ணு இறந்துருச்சு. நான் ஒரு கொலைகாரி அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கா. பக்கத்துல நிக்கிறவங்கள இவ பைத்தியம் நினைச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஹீரோவை கையை பிடிச்சிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க உண்மையை கேட்டீங்களா? அதான் சொல்லிட்டு இருக்கேன். இது போதுமா? இல்ல பத்தலையா? நான் ஒருத்தைய கொண்டு இருக்கேன்ல, பதிலுக்கு நானும் சேர்த்தா நீங்க அமைதி ஆயிடுவீங்கன்னு இவ திடீர்னு நடு ரோட்ல இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடுறா. சுத்தி இருக்கிறவங்களும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஹீரோ ஓடி போய் அவ கையை பிடிச்சுக்க, விடுங்க நான் செத்துறேன், ஒரு உயிரை கொண்டதுக்கு எனக்கு தண்டனை கிடைக்க வேண்டாமான்னு இவ அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. சிக்னலும் போடலையாட்டு இருக்கு. வண்டி எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. எப்போ இவள எந்த வண்டினாலும் இடிக்கலாம். எல்லாருமே இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்னு பதட்டமா பாத்துட்டு இருக்காங்க. இவளா அவாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கா. அந்த ரோட்டோட எண்டு கிட்ட போறா. அப்போ ஒரு கார் வந்து அவளை மோதவும் இவ கீழே விழுந்துடுறா. ஹீரோ இந்த பக்கம் வந்து சப்ஸ்டியூட்னு கத்திட்டு இருக்கான். அவ அடிபட்டு கீழே விழுகவும் அவன் செத்துட்டான்னு நினைச்சு அழுகவே ஆரம்பிச்சிடறான். ஆனா ஹீரோனுக்கு பெருசு அடிப்படலையாட்டு இருக்கு. அவ அப்படியே அங்க இருந்து எந்திரிச்சு உயிரே இல்லாத ஜடம் மாதிரி திரும்பவும் நடந்து போயிட்டு இருக்கா. அவ்வளவு நேரமா பதட்டமா அந்த ஹீரோ சிரிக்க ஆரம்பிச்சிடறான். பக்கத்துல சோயின்ட்டு, என்ன பாஸ் ஆச்சுங்க? டேய் அவ சார்லடா, இவ்ளோ டிராமா பண்ணி அவன் உயிரோட தான்டா இருக்கா. என்னடா பண்ணிட்டு இருக்கா? இதெல்லாம் பண்ணி அவ பைத்தியம் காட்டுறாளா இல்ல பாக்குற நம்மள பைத்தியமாக்குறாளா? என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு அவன் கண்ணுல கண்ணீர் வர வர சிரிக்க, பாஸ் போதும் பாஸ் எல்லாரும் பாக்குறாங்க. இவன் சோயோட கைய உதறி விட்டுட்டு ஹீரோனை இவனும் மல்லு கட்டினதுல அவளோட ஹேண்ட்பேக் ஜாக்கெட் எல்லாம் கீழே கலண்டு விழுந்திருக்கும். அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அவளை தேடி நடந்தே போறான். அவ ஒரு பஸ் ஸ்டாப்ல தான் உட்காந்துட்டு இருக்கா. அடுத்து என்ன பண்றது எங்க போறதுன்னு தெரியாம எங்கேயோ வெறிச்சு பாத்துட்டு இருக்கா. அப்ப அவளோட மைண்டுக்குள்ள ஒரு பிளாஷ் வந்துட்டு போகுது. முதல்ல ஒரு பஸ் ஸ்டாப்ல தான் அவ தோகனை மீட் பண்ணிருப்பாளாட்டு இருக்கு. அங்க வந்து அவங்க லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனா இன்னைக்கு அது எப்படியோ ஆரம்பிச்சு எங்கேயோ வந்து முடிஞ்சிருக்கு. இவ ஏதோ யோசிக்கிறான்னு அதே பஸ் ஸ்டாப்ல நின்று அவளையே பாத்துட்டு இருக்க ஹீரோ எப்ப தான் பக்கம் திரும்புவான்னு நின்னுட்டே இருக்கான். ரொம்ப நேரம் யோசனைக்கு அப்புறமா ஹீரோன் அவன் சைடா திரும்புறான். அவ பார்த்ததே போதுங்கிற மாதிரி இவன் அவளோட ஜாக்கெட்டையும் ஹேண்ட்பேக்கையும் அங்கேயே வச்சுட்டு எதுவுமே பேசாம கிளம்பி போயிடுறான். அப்படியே எனக்கு நைட் ஏதோ ஃபார்மாலிட்டி ஒர்க் எல்லாம் பண்றக்காக இவன் கே ஹோட்டலுக்கு வருவானா. அப்போ சோஃபியும் தோகனும்
ஆப்போசிட்ல வர சோஃபி, நம்ம கல்யாணம் ஜஸ்ட் பிசினஸ்க்காக தான். மேபி ஒருவேளை நம்மளுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறமா கூட நீ உனக்கு பிடிச்சவங்க கூட டேட் போனா நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த தோகன் இருக்கான் பாத்தியா, இவன் இருந்து மட்டும் விலகிரு, இவன் ரொம்ப ஆபத்தானவன் அட்வைஸ் பண்ண அவளை அது ஏன் இஷ்டம்னு தோகனோட கையை பிடிச்சிட்டு நாங்க டின்னர் டேட் போறோங்கிறா. அப்புறம் என்ன இது ஓன் தலை எழுத்துன்னு ஹீரோ அந்த பக்கமா நகர்ந்து போக சோஃபி இருந்துட்டு நம்ம எங்க போலாம் டேட்டுக்குன்னு கேட்க தோகன் அவளை அவங்க அப்பா அம்மா நடத்துற ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வரான். தோகனோட அம்மாவெல்லாம் கையில பிடிக்க முடியல, தான் பையன் ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கான், அதுவும் அழகான பொண்ணு. அப்ப நம்ம பையன் ஜியாங்க மறந்துட்டானா, அவன் மனசுக்குள்ள ஒரு பொண்ணு வந்துருச்சா, இந்த பொண்ணு தானே அந்த பொண்ணுன்னு அவங்க விழுந்து விழுந்து சோஃபியை கவனிச்சுக்கிறாங்க. சோஃபியுமே அதெல்லாம் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோட வீட்டுல எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஆஜராயிருக்காங்க. ஹீரோட அப்பா வந்துட்டு மின்ஹியூ ஹோட்டல்ல பண்ற ஃபார்மல் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டல்ல, இன்னில இருந்து ரெஸ்டாரண்ட்டை கவனிச்சுக்கோ, உன்னால ஏதாச்சும் புதுசா பெருசா பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணி காட்டு. அடுத்த போர்ட் மீட்டிங்லயே உன்னை பழையபடி கே ஹோட்டலோட பிரசிடென்ட் ஆக்கிடுறாங்க. அடுத்த போர்ட் மீட்டிங்னு ஒன்னு நடந்துச்சுன்னா என்ன இந்த ரீஜினல் ரெஸ்டாரண்ட் பொறுப்புல இருந்து கூட தூக்கிடுவாங்கப்பான்னு அவன் சிரிச்சுட்டே சொல்ல உன்னை சித்தி இருந்துட்டு ஆமாங்க பையன் சொல்றது சரிதான், நீங்க அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஷேர்ஸ் கொடுக்கலாம்ல, பாருங்க மத்த எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் சேர்ந்து நம்ம பையனை நம்மளோட ஹோட்டல்ல இருந்தே பதவி நீக்கம் பண்றாங்கன்னா அது காரணம் நீங்க தான் சொல்ல, காரணம் நான் கிடையாது, மின் தான். ஷேர்ஸ் முக்கியம் இல்ல, அந்த குறைஞ்ச ஷேர்ஸ் வச்சு அவனால என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னு அவன் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுட்டுங்கிறாரு. இல்லையாவா அப்பா அண்ணனை ஏன் சும்மா தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க, அண்ணனுக்கு கம்பெனி எல்லாம் கவனிச்சுக்கிறது பிடிக்காது, அவருக்கு விளையாடிட்டு இருக்கதான் எப்பவுமே பிடிக்கும், வேணா நம்ம எல்லா பொறுப்பையும் லாயர் கிம் கிட்ட கொடுத்துக்கலாம், அவர் நீங்க ஆசைப்படுற மாதிரி எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாருங்கிறா. லியாக்கு லாயர் கிம்னா பிடிக்க மாட்டிருக்கு, அதனால அவ குழந்தைத்தனமா எல்லா பொறுப்பையும் லாயர் கிட்ட கொடுத்துற சொல்றா. ஹீரோட அப்பாவும் இந்த பிரேக்ஃபாஸ்டே சும்மா பிசினஸ் பேசுறதுக்காக தான் மட்டுங்கிற மாதிரி அவர் பேசினாரு, சாப்பிட்டாரோ இல்லையோ எழுந்து போயிட்டாரு. அன்னைக்கு மேரி ஹீரோயினை பார்க்க குடோனுக்கு வரா. ஜியாங் நம்ம 2 பேருக்காகவும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஃபுல் டைம் ஒர்க் பார்த்திருக்கேன், சம்பளம் அதிகம், நாளையில இருந்து நம்ம போலாமான்னு கேட்க சரி சம்பளமும் அதிகம் ஃபுல் டைம் ஒர்க், அதனால ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வந்துடுறா. ஹீரோ தான் பிளான் பண்ணி அவளை அங்க வர வச்சிருப்பான்னு இருக்குங்க. அவன் திருந்த மாட்டாங்க, அவன் தங்கச்சி சொன்னது கரெக்ட் தான், இவன் விளையாடுறது தான் லைக், பிசினஸ் கவனிச்சுக்கிறதுக்குலாம் லைக்கே கிடையாது. அதுக்காக அவளை தொந்தரவும் பண்றது இல்ல, தூரமா இருந்து அவ செய்யற வேலைகளை மட்டும் பார்த்துட்டு இவனும் சைலண்டா இவனோட ஒர்க்க பாத்துட்டு இருக்கான். இது ஒரு செயின் ரெஸ்டாரண்ட் மாதிரி தான், அதனால ஒரே இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்ல, இவன் அதோட தொடர்ச்சியா இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்லயுமே போய் டெய்லியும் ஒர்க்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். நல்லாதான் ஒரு வாரம் எந்தவித பிரச்சனையும் இல்லாம அமைதியா போயிட்டு இருக்கும். இந்த விஷயம் எப்படியே தோகனுக்கு தெரிய வந்து அவன் ஹீரோயினை பார்க்க வந்துடுறான். நீ டெய்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கல, அது யாரோட ரெஸ்டாரண்ட்னு தெரியுமா? அவ யாருதுன்னு கேட்க மின்ஹியூ கோடது, நீ எங்க சுத்தினாலும் கடைசியில அவனோட வலையில தான் போய் சிக்கிற, உன்னை சுத்தி என்ன நடக்குது, நீ யாருக்காக வேலை செய்யற, ஏன் அந்த இடத்துக்கு போற, எதனால அங்க நிக்கிறேன்னு கூட உனக்கு தெரியல, நீ என்ன அவ்வளவு தூரம் முட்டாளாயிட்டியா ஜியாங், இல்ல நீ ஜெயில கஷ்டப்பட்டுட்ட எனக்கு பதிலா நீ தண்டனை அனுப்பிச்சிட்ட, பதிலுக்கு ஏதாச்சும் எனக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக வேணும்னே அந்த மின்ஹியூ கோட விளையாட்டுல நீ இருக்கியா, ஒருவேளை நீ பண்ண உதவிக்காக கால ஃபுல்லா நான் நன்றி கடன் பட்டு உன் காலடியில இருக்குன்னு நினைக்கிறியா? அவ அப்படியெல்லாம் இல்ல, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பணம் அவ கையில கொடுத்து இவ்வளவுதான் என்கிட்ட பணம் இருக்கு, இத செலவுக்கு வச்சுக்கோ, நம்ம காதலுக்காக தான் நான் பண்ண தப்ப நீ பண்ணதை ஏத்துட்டு ஜெயிலுக்கு போனேன், அது உண்மைனா நீ இங்க இருக்க கூடாது. அவன் ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரியும் கெஞ்சுற மாதிரியும் பாவமா பேசிட்டு போயிடுறான். இருந்தாலும் ஹீரோனுக்கு என்ன தோணுதுன்னா இன்னைக்கு இவன் சொல்றாங்கிறதுக்காக இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டோம்னா நாளைக்கு அந்த இடத்துக்கும் மின்ஹியூக் தன்னை தேடி வர மாட்டான்ங்கிறதுல என்ன நிச்சயம் இருக்கு? தான் ஏன் கால ஃபுல்லா பயந்து ஒருத்தருக்கு ஓடி ஒளியணும்னு அவ யோசிச்சுட்டு இருக்க. இவ இப்படி எதுவும் யோசிப்பாளோன்னு சொல்லிட்டு இந்த தோகன் போலீஸ் ஆபீசர் கால் பண்ணி ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். தோகன் யோசிச்சதும் கரெக்ட் தான், ஏன்னா அடுத்த நாள் காலையிலேயே திரும்பவும் ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்ல தான் வேலைக்கு வந்து நிக்கிறா. அப்ப அங்க கரெக்டா போலீஸ்காரர் வந்துடுறாரு. வந்தவர் வேணும்னு அந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ் பத்தியும் ரீசெண்டா ஹீரோயின் ஒரு இல்லீகல் கிளப்போட பேம்ப்ளெட்டை கொடுத்து மாட்டி இருந்திருப்பாள்ல அந்த கேஸ பத்தியும் விசாரிக்கிறாரு. சும்மா விசாரிச்சுட்டு அவர் போயிடுறாரு. ஆனா மேனேஜர் இருந்துட்டு சாரிமா இது வந்துட்டு கஸ்டமர் சர்வீஸ் ஏரியா, உன் மேல ஆல்ரெடி 2 கேஸ் இருக்கு, நீ இங்க வேலை செஞ்சேன்னா அது ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கெட்ட பேரா முடியும், நீ நல்லா தான் வேலை செய்யற, ஆனா உனக்கான இடம் இது இல்லன்னு சொல்லவும் அவ்வளவு அமைதியா வெளியில வந்துடுறா. அவ வெளியில வரவும் ஹீரோ அவளை பார்த்துட்டு சப்ஸ்டியூட் எங்க போற, வேலை நேரத்துல வேலை செய்யாம எங்க கிளம்பிட்டாங்க, அவன் நினைச்சுக்கிற இவன் வேணும்னே தன்னை அவமானப்படுத்துறதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்கிறான். இவனே போலீஸ்கார உள்ள அனுப்பிச்சு விட்டு தன்னோட பேரை ஸ்பாயில் பண்ணிட்டு வெளியில உட்காந்து டிராமா பண்ணிட்டு இருக்கான்னு. உங்க ரெஸ்டாரண்ட்னு தெரிஞ்சிருந்தும் பணத்துக்காக நான் இங்க வேலைக்கு வந்தது தப்பு தான், இதுவும் உங்க பிளேயோட ஒரு பார்ட் தானேன்னு நேற்றுக்கு தோகன் பணம் கொடுத்துட்டு போயிருந்திருப்பான்ல, அந்த பணத்தை எடுத்து அவன் கையில கொடுத்து இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க, நான் எப்படி என் கடனை திருப்பி அடைச்சிருவேன், தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணுங்க. அவன் அவ்வளவு பணத்தையும் பார்த்துட்டு திடீர்னு எப்படி உன் கையில இவ்வளவு பணம் வந்துச்சு, பணம் எப்படி வந்ததுங்கிற நான் இதுக்கு உங்கள்கிட்ட சொல்லணும், உங்களுக்கு தேவை உண்மைதானே, அதை அன்னைக்கே சொல்லிட்டேன், அடுத்து உங்களுக்கு தேவை கடன், அதையும் திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன், அவ்வளவுதாங்கிற மாதிரி அவ அங்கிருந்து போக ஹீரோ ஒரே குழப்பமா இருக்கு, என்ன நடந்துச்சுன்னு இவன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போய் விசாரிக்கவும் தான் மேரி இருந்துட்டு பாஸ் போலீஸ்காரர் வந்து இப்படி விசாரிக்கவும் தான் மேனேஜர் அவளை வேலையை விட்டு தூக்கிட்டாருன்னு சொல்ல, ஓ அதான் எல்லாத்துக்கும் காரணம் நான் நினைச்சு அவ திட்டிட்டு போறாளான்னு இவனுக்கு புரிஞ்சிருது. அடுத்து ஹீரோயின் குடோனுக்கு வந்தா அங்க குடோன்ல பொருட்கள்லாம் கலைஞ்சு கிடக்குது. என்ன இதுன்னு கேட்டா போலீஸ் ரைடு வந்துச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா யாரோ நம்மளை பத்தின இன்ஃபர்மேஷனை போலீஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க, ஸ்டெல்லா அது விஷயமா தான் ஃபைன் கேட்டதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கா. சாரி பெண்ணி, என்னாலதான் இது நடந்திருக்கு, என்ன கஷ்டப்படுத்தும்னு நினைக்கிறவங்க தான் உங்களை கஷ்டப்படுத்திருக்காங்க,
இருக்காங்க. என்ன நீ பைத்திய மாதிரி வளர்ற, நம்ம பண்ணதே திருட்டு வேலை, உன்னால் நாங்க இது கஷ்டப்பட போறோம், ஃப்ரீயா விடுது, சின்ன மேட்டருங்கிறாங்க. ஆனா நம்ம லூசு ஹீரோன்னு என்ன நினைச்சுக்கிறான், இது பண்ணதும் ஹீரோ தான், அவ இந்த இடத்துலயும் நிம்மதியா இருக்க கூடாதுங்கறக்காக தான் தன்னை கஷ்டப்படுத்தணும்னு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்களை போலீஸ்ல போட்டு கொடுத்திருக்கான்னு, யாருக்கு இனிமே தொந்தரவா இருக்க கூடாதுன்னு நைட் அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த குடோனை காலி பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில ஹீரோ லாயர் கிம் கிட்ட நான் ரெஸ்டாரண்ட்ல ரீமாடல் பண்ணலான் இருக்கேன், அதுக்கு முன்னாடி ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் அரேஞ்ச் பண்ணிடலாம், எப்படி என்னோட ஐடியாங்க? சூப்பர் சார், உங்களோட ஐடியா எப்பவுமே கிரியேட்டிவா இருக்கும், அவ்வளவு கிரியேட்டிவா இருந்ததுனால என்ன கே ஹோட்டல் பிரசிடென்ட் பொறுப்புல இருந்து தூக்குனாங்க அப்படின்னு அவன் சிரிக்க, சார் கொஞ்சம் சீரியஸா இருங்க, எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்காதீங்க, விளையாட்டா இருந்தா தானே எங்க அப்பா சம்பாதிச்சு வச்ச சொத்தெல்லாம் அனுபவிக்க முடியும், சீரியஸா இருந்தா எங்க அப்பா மாதிரி கடைசி வரைக்கும் சீரியஸாவே இருக்க வேண்டியதானே. அவன் காமெடி பண்ணவும் லாயர் கிம்மே சிரிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ சோய் ஹீரோட காதுக்குள்ள வந்து ஏதோ ஒண்ணு சொல்லவும் இவன் டென்ஷனா ஹீரோனை பாக்கறதுக்காக குடோனுக்கு வரான். அங்க அவ இல்ல, பென்னி மட்டும் தான் இருக்கா. எங்க ஜியாங்னு அங்க மூல முடுக்கலாம் தேடி பார்க்க, அவங்களா நானும் அவ்வளவுதான் தேடிட்டு இருக்கேன், எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகம், உன்னை பார்க்கும் போதெல்லாம் அந்த பிள்ளை பயந்த மாதிரியே இருக்கும், நீதான் என்னோட ஃப்ரெண்ட் ஏதோ பண்ணிட்டேன்னு அவங்க ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க, கத்தாதீங்க எனக்கு அவ வேணும், அவ எங்க இருக்கான்னு இவன் பெண்ணியவே மிரட்ட ஆரம்பிக்க அவங்களே பயந்துடுறாங்க, எனக்கு தெரியலன்னு சொல்லவும் இவன் உடனே தோகனை தேடி வந்துடுறான். எங்கடா அவளங்க, யார பத்தி கேக்குறேன், ஜியாங், அவ எனக்கு சம்பந்தம் இல்லாதவனா, அவளையே இங்க இருந்து துரத்தி விட்டேன், நான் துரத்தி விட்டேனா இல்ல நீ பண்ண டார்ச்சர் தாங்காம அவ இங்க இருந்து எஸ்கேப் ஆனாலாம், தோகன் நீ லாயருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், சோ வார்த்தைகள்லாம் ட்விஸ்ட் பண்ணாத, நீ தான் ஜியாங் எங்கேயோ அனுப்பிச்சு வச்சுட்டேன், அவ கையில திடீர்னு அவ்வளவு பணம் நான் பார்த்தப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, நீ தான் அந்த பணத்தை அவளுக்கு கொடுத்தங்க, ஆமா அவளுக்கு செலவுக்கு பணம் வேணும்னா பார்க்க பரிதாபமா இருந்துச்சு, என்னோட எக்ஸ் லவர் வேற, அதனால உதவிக்கு இருக்கட்டுமேன்னு கொடுத்தேன், பணத்தை அவளோட உதவிக்காக கொடுத்தியா இல்ல உன்னோட ரகசியம் எப்பவும் பாதுகாப்பா இருக்கணுங்கிறக்காக கொடுத்தியா, இங்க பாரு தோகன், இந்த உலகத்துல ரகசியங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது, என்னைக்குனாலும் அது வெளியில வந்தாகணும், நான் சீக்கிரமே அதை கண்டுபிடிக்கிறேங்க. தோகனா நக்கலா சிரிச்சுட்டு, சரி இப்போ உங்களை பார்க்கும் போது குழந்தைங்க அவங்களோட விளையாட்டு பொம்மையை தொலைச்சிட்டாங்கன்னா இப்படிதான் ஆத்திரப்படுவாங்க, கோவப்படுவாங்க, பிடிவாதம் பண்ணுவாங்க, அப்படியே இருக்கீங்க நீங்க உங்களோட ரெஸ்டாரண்ட் பிசினஸ் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா தான் அட்லீஸ்ட் அதையாச்சும் உங்க கைவசம் தக்க வச்சுக்க முடியும், போய் வேலையை பாருங்கன்னு சின்சியரா அட்வைஸ் பண்ற மாதிரியே ஹீரோவை கலாச்சிட்டு போறான். எனக்கெல்லாம் மூஞ்சிலேயே அவனை குத்தணும் போல இருந்துச்சு. அப்ப ஹீரோக்கு எப்படி இருந்திருக்கும். அடுத்து ஹீரோ சோயை கூப்பிட்டு, அவ எங்க போயிருந்தாலும் எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை கண்டிப்பா கொடுப்பா, அப்படி அவளோட அக்கௌண்ட்ல இருந்து என் அக்கௌண்ட்டுக்கு பணம் டிரான்ஸ்பர் ஆகும்போது அவளோட லொகேஷனை கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல, அதே மாதிரி ஹீரோயின் காணாம போய் ஒரே மாசத்துல ஹீரோட அக்கௌண்ட்டுக்கு பணம் டிரான்ஸ்பர் பண்றா. அந்த ஒரு மாசமும் ஹீரோ ஒரு மாதிரி பைத்தியமா தான் இருந்தாங்க, எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிச்சாகணும், அவ தன்னோட பக்கத்திலேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மன உளைச்சிலே இருந்தவனுக்கு அவ எங்க இருக்கான்னு தெரிய வேற முதல் வேலையை அந்த இடத்துக்கு வரா. அவ ஒரு ஐலாண்ட்ல ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிற கேண்டீன்ல தான் குக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. வேலையும் செஞ்சுட்டு அங்கேயே தங்குறதுக்கும் அவளுக்கு இடம் கொடுத்திருப்பாங்க. அங்க அந்த கேண்டீன்ல ஹீரோயின் சிரிச்சு வேலை செய்யறத பார்க்கவும் இவனுக்கும் ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு வருது. அன்னைக்கு நாள் ஃபுல்லா அவ என்ன பண்றாங்கறத மட்டுமே வாட்ச் பண்ணிட்டு இருந்துட்டு நைட் ஹீரோயின் தங்குறதுக்காக அவளோட ரூமுக்கு வரவும் இவன் ஆப்போசிட்ல போய் நின்றான். நீங்க இங்க என்ன பண்றீங்க சார்? நீ எதை மறைக்கணும்னு இவ்வளவு தூரம் வந்தியோ அதை தேடி தான் வந்திருக்கேன். நான் எதை மறைக்க போறேன், நான் இங்க ஜஸ்ட் வேலைக்காக தான் வந்தேன். அப்ப ஹீரோனோட ஒர்க் பண்ற சிலர்லாம் அவளை கிராஸ் பண்ணி போகவும் அவள்கிட்ட பேசுறாங்களா, இவளும் அவங்கள்ட்ட சிரிச்சு பேச இவன் அவளையே பார்த்துட்டு இருந்துட்டு, ஜியாங் சிரிக்காத, என் முன்னாடி மத்தவங்களை பார்த்து நீ சிரிக்க கூடாதுங்கிறான். சிரிக்கும் போது நம்ம ஹீரோயின் கொஞ்சம் அழகாதாங்க இருக்கா, அது இவனுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா பிடிக்கல. இவன் இப்படி பைத்தி மாதிரி சொல்லவும் ஹீரோயின் பயந்துட்டு ரூம்குள்ள போயிடுறா. காலையில எழுந்து வரவும் ஹீரோ ஆப்போசிட்ல இல்ல. அப்ப அவன் போயிட்டானாட்டு இருக்கு, நிம்மதிடான்னு சொல்லிட்டு கேண்டீனுக்கு வந்தா கேண்டீன்ல உட்காந்துட்டு இருக்கான். நீங்க இன்னும் போலையாங்க? ஜியாங், நேத்துக்கு காலையில நான் இந்த ஐலாண்டுக்கு வந்தது, இன்னும் பச்சை தண்ணி கூட குடிக்கல, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டாதான் இங்க இருந்து போவேங்க. அதுக்குள்ள ரெகுலரா கேண்டீனுக்கு வரவங்க எல்லாம் சாப்பிட வந்துடுறாங்க. அவங்க எல்லாரும் பேசுறாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் ஹீரோயின் நல்லா பேசுறான். ஆனா இவனை மட்டும் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். இவன் அப்படியே கண்ணை மூடி சுத்தில என்ன நடக்குதுங்கிறத கேட்டுட்டே இருக்கான். இன்ச்சு கூட நகர மாட்டேங்கிற, ஏதோ தவத்துல இருக்கிற முனிவர் மாதிரி உட்காந்துட்டு இருக்கும். ஹீரோயின் அவங்கிட்ட போய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க இருந்து கிளம்புங்க. அவன் போக மாட்டேன்னு பிடிவாதமா இருக்க, இவளே தான் கைய பிடிச்ச அவனை தரத்தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கா. என்னதான் வேணும் உங்களுக்கு? கடன் தானே, அதைத்தான் நான் திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன்ல. இல்ல நான் இந்த ஐலாண்ட்ல கூட நிம்மதியா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா? இங்க இருக்கிறவங்களுக்கும் நான் கொலைக்காரின்னு தெரியணுமா? சரி வாங்க உள்ள போய் சொல்லிடலாம். நான் ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இங்க வந்து மறைஞ்சு வாழ்றேன்னு சொல்லிடலாமான்னு இவன் அவனை பிடிச்சி இழுக்க, அவன் இவ கையை உதறி விட்டு, என்னை பத்தி நீ இவ்வளவுதான் யோசிச்சு வச்சிருக்க, சரி பரவாயில்ல, உன் கதையில நான் வில்லனாவே இருந்துட்டு போறேன், வா போலாங்கிறான். நான் இதுக்கு உங்க கூட வரணும், நீ என் கூட தான் வந்தாகணும், என் பக்கத்துலதான் இருந்தாகணும், நீ பக்கத்துல இல்லைன்னா நான் பைத்தியமாயிடுறேன், நீ என்ன பண்ற ஏது பண்ற, நீ உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு யோசிச்சு என் மூளைக்குள்ள நீ என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. சோ இனிமே நீ என்னோட கண் பார்வைக்குள்ளதான் இருக்கணும். அவ கையை பிடிச்சி இழுக்க, அவ இவனோட கையை உதறி விட இவனை கெட்டியா பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறான். ஹீரோயின் அவனை பிடிச்சி வேகமா கீழே தள்ளி விட்டுட்டு அவ அங்கிருந்து ஓடவும், சப்ஸ்டிட் ஒரு நிமிஷம், நீ இத்தனை யாருக்காக பண்ணிட்டு இருக்க, அந்த தோகனுக்காக தானே அப்படின்ட்டு இவன் யாருக்கோ கால் பண்ணி அந்த லாயர் தோகனை வேலையை விட்டு தூக்கிடுங்க, நம்ம கம்பெனில மட்டும் இல்ல அவன் எந்த கம்பெனிக்கு போனாலும் அவனுக்கு வேலை கிடைக்க கூடாது, நான் சொல்ற மாதிரி செய்யுங்கன்னு இவன் கத்த, ஹீரோனை பதட்டமா ஓடி வந்து ஹீரோட போனை பிடிங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப உனக்கு அவன் அவ்வளவு முக்கியம், இப்ப கூட நீ அவனை காப்பாத்தணும் தான் நினைக்கிற, அப்ப கிளம்பி என் கூட, அவன் நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னா நீ என் கூட தான் இருந்தாகணும்னு இவன் மிரட்டவும், ஹீரோனுக்கு இன்னும் அந்த தோகன் மேல சாஃப்ட் கார்னர் இருக்காட்டு இருக்கு. அதனால அவ ஹீரோ கூட கிளம்புறதுக்கு
ஒத்துக்கிறா. 2 பேரும் அமைதியா கார்ல வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஹீரோக்கு எப்படியும் இவ்வளவு தான் பக்கத்துல கொண்டு வந்துட்டோங்கிறதுல மாறா நீ ஜெயிச்சிட்டேங்கிற மாதிரி ஃபீல் கிடைக்குது. ரொம்ப தூரமா இவங்க டிராவல் பண்ணி வருவாங்களா, நைட் ஆயிடுது. ஹீரோயின் தூங்கி கீழே விழுக போகவும் இவன் காரை ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோயின் தலைக்கிட்ட இவன் கையை வச்சு அவ தூங்குறதையே பாத்துட்டு இருக்கான். ரொம்ப நேரம் கழிச்சு தூக்கம் கழிஞ்சு ஹீரோயின் கண்ணு முழிக்கவும் இவன் எதுவுமே நடக்காத மாதிரி நேரா உட்காந்துட்டு, சப்ஸ்டியூட் நாளைக்கு நான் உன்னை ரெஸ்டாரண்ட்ல பாக்கணும், புரிஞ்சது இல்லன்னு மிரட்டுற மாதிரி பேச, இனிமே இவன் சொல்றபடி தானே கேட்டு நடக்கணும், வேற வழி இல்லங்கிற மாதிரி ஹீரோயின் அவனை முறைச்சிட்டே அங்கிருந்து போயிடுறா. இதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் a nice day. Bye friends.